இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே டெஃபண்டம். அவங்களுக்கு ஒரு பொண்ணு பிறகுறா. அவங்க பார்த்தா டெஃபண்டம் கிடையாது. அவங்களுக்கு எல்லாமே இவ தான் பேக் போனாக இருக்கா. என்னன்னா ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும் சரி, யார்கிட்ட கன்வே பண்ணுறதா இருக்கட்டும் சரி, இவ தான் எல்லாமே பண்ணிட்டு இருப்பா. இந்த உலகத்திலே வாழ்ந்துட்டு இருப்பா. தனக்குன்னு ஒரு உலகம் கிடைச்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ட்ரை பண்ணுறா. அப்போ கிடைக்கும் போது தான் எனக்கு சிங்கிங் வரும், நான் பெர்க்லி மியூசிக் அகாடமியில் போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனவை உருவாக்குறா. ஆனால் இங்கே பார்த்தா அந்த ஃபேமிலிக்கே இவ தான் ஹெல்ப் பண்ணுவா. இவ இல்லைனா ஒன்றுமே பண்ண முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். அங்கே பார்த்தா அவள் கரியரு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கடைசியாக அவள் எப்படி கோலை அச்சீவ் பண்ணாலா இல்லையான்றது தான் படமே. படத்துலேயே எனக்கு பிடிச்ச சீன் என்னன்னா, எல்லாரோட பேரண்ட்ஸும் தன்னோட ஸ்டூடெண்ட்ஸோட இசையை பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க. எல்லாருக்குமே நல்லா கேட்கும், ஆனால் இவங்களுக்கு மட்டும் கேட்காது. யார் ரசித்தாலும் சரி, தனக்கு பிடிச்சவங்க ரசித்தா ஒரு ஃபீல் கிடைக்கும்ல, அது அவளுக்கு ஒரு மாதிரி இருக்காத மாதிரியே இருக்கும். இந்த டேரக்டர் என்ன பண்ணுவார்னா, இங்கே தான் ப்ளே பண்ணியிருப்பார். என்னன்னா எல்லாத்தையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறாரு. அவங்க எப்படி சைலண்ட்டாக இருந்தால் எப்படி இருக்கும், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரையும் நோட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, இவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க பார்த்துட்டு அப்புறமா கிளாப் பண்ணுவாங்க. அந்த சீனு ஒரு மாதிரி பயங்கர ஹார்ட் டச்சிங்காக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், முக்கால்வாசி பேசியிருக்கவே மாட்டாங்க, அவங்க லாங்குவேஜில் தான் பேசியிருப்பாங்க. அதுவுமே சூப்பரான ஒரு கன்வேவாக இருக்கும். கோடா 2021 ரிலீஸ் ஆச்சு. அமேசான் பிரைமில் இருக்குது. தமிழ் டப்பிங்கில் இங்கிலீஷ் தான் இருக்குது. நீங்கள் ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படம் பாருங்கள். அவ்வளோ அழகாக எடுத்திருப்பாங்க படத்தை. இந்த மாதிரி நிறைய மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.